Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தற்போது இந்த நிலை தொடரக்கூடாது, அமைதி நிலவணும் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்த தாக்குதல் மீண்டும் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஈரானுடைய எதிர்வினை எப்படி இருக்க போகுது இதில்? இப்ப ஈரானுக்கு மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம் என்னவென்றால், அவர்கள் ஒரு கன்வென்ஷனல் வார்ல, அதாவது இப்போ விமானங்களை வைத்து தாக்குதல், இல்லை என்றால் தன்னுடைய அந்த ஆர்மியை அனுப்பி தாக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள்ல நிச்சயமாக ஈரானுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் நிச்சயமாக வர இயலாது. ஏனென்றால் அவர் ஜெயிக்க முடியாத ஒரு போறது. அமெரிக்காவினுடைய ராணுவம் என்பது அவ்வளவு வலிமையான ஒரு ராணுவமா இருக்கிறது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு அசெட்ஸ் இருக்கிறது. நாம் இப்போ கடந்த ஒரு 2 வருட காலமாகவே பார்த்துட்டு இருக்கோம். இது ஹுத்தீஸ் ஆனாலும் சரி, ஹெஸ்புல்லா ஆனாலும் சரி, இல்ல ஹமாஸ் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஈரானுடைய அந்த ஒரு பேட்ரனேஜில் தான் வளர்ந்து கொண்டிருந்தார்கள் நமக்கு தெரியும். இந்த மாதிரியான இன்னமும் எவ்வளவோ சிறு சிறு குழுக்கள் ஆங்கங்கே இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த குழுக்களை வைத்துத்தான் இனி விளையாடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். இனி என்னை பொறுத்தவரை பெரிய ஒரு ஸ்டேல்மேட்டாகத்தான் பாக்குறேன். அங்க அப்கோர்ஸ் நியூக்ளியர் பிளான்ட் அடிச்சிட்டாங்க, அதனால ரேடியேஷன் லீக் இருக்கும். அதனால என்டையர் வெஸ்ட் ஏஷியா ரீஜனுக்கு இன்னைக்கு பிரச்சனையாக போறது. ரேடியோ ஆக்டிவிட்டி நம்ம செர்னோபில் விஷயத்துல பார்த்தோம், எந்த அளவுக்கு அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி காரணமாக எந்த அளவுக்கு அந்த ஏரியா பாதிக்கப்பட்டதுன்னு. கம்ப்ளீட்லி இரஸ்பான்சிபிள் ஆக்ட்ஸ் இது. அமெரிக்கா எப்பவுமே இரஸ்பான்சிபிளாக தான் ஆக்ட் பண்ணி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ரோக் நேஷன் உலகத்திலேயே, உலக வரலாற்றிலேயே இருந்து கிடையாது. ஒரே ஒரு நாடுதான் இதுவரை நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தி இருக்கிறது, அமெரிக்கா தான். அப்ப அமெரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக உலகமே நிற்க வேண்டிய ஒரு தருணமாக நான் இதை காணுகிறேன். ஏனென்றால் ஈரான் நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வந்தது, பேச்சுவார்த்தைகளுக்காக வந்தது. அந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவரை தான் முதல்வராக இஸ்ரேல் கொள்ளுது. அதன் பிறகு படிப்படியாக யாரெல்லாம் அங்கிருந்து பேச்சுவார்த்தைக்கு வர முடியுமோ அவர்கள் எல்லாம் கொண்டு விட்டு ஏனோதானோ ஒரு பேச்சுவார்த்தை ஐரோப்பா கூட ஈரான் நடத்துறதுக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள். ஈரான் அந்த பேச்சுவார்த்தைகள், வியன்னால நடந்த பேச்சுவார்த்தைகள் போய் சொன்ன விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு என்னங்க அதிகாரம் இருக்கிறது? அமெரிக்கா போர் தொடுக்க போகுது எங்க மேல, இஸ்ரேல் போர் கொடுத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸும் கிடையாது. உங்க கூட உட்கார்ந்து பேசுறதே வேஸ்ட். என்ன எல்லாருக்கும் பெட்ரோல் செலவு தான் அங்க வேஸ்ட் ஆச்சு வியன்னாக்கு போனவர்களுக்கு. அதன் பிறகு ட்ரம்ப் சொல்றாரு, ஒரு 2 வார காலம் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் என்று இஸ்ரேல் கிட்ட கேட்டிருக்கிறேன் போர் தடுத்துக்கு முன்னால் என்று கூறிக்கொண்டு திடீரென்று போரை தொடர்த்து விட்டார். இனி இது எங்க போய் முடியும் என்பது நிச்சயமாக யாராலும் ஊகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நான் அல் ஜசீரா, பிபிசி, சிஎன்என் போன்ற அந்த செய்தி இதுல தளங்கள்ல பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு எக்ஸ்பர்ட் கூட எங்க போய் முடியும் என்று ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரை டீப் அசெட்ஸ் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நீங்க அமெரிக்கா பாஸ்போர்ட் வைத்துக் கொண்டு நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தாக்கக்கூடிய அந்த வலிமை ஈரானுக்கு இருக்கிறது. அங்க எங்க தாக்குவார்கள் என்று நமக்கு கூற முடியாது. எங்கேயாச்சும் தாக்குதல் நடத்தித்தான் ஆகும். அதாவது ஒரு நாடினுடைய அந்த ஒரு பிரைடை, அந்த ஒரு கௌரவத்தை சிதைக்கும் விதமாக நடந்த ஒரு அட்டாக்கா இருக்கிறது. அதுவும் பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார் என்று கூறி பேச்சுவார்த்தைக்கு போன பிறகு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இது ட்ரம்புக்கு மட்டும் கிடையாது. ட்ரம்ப் அமெரிக்கா சிட்டிசன்ஸ் he has put in danger. இது அமெரிக்காவுக்கு இது ஒரு காங்கிரஸ் சாங்ஷன் இருந்தா தான் போருக்கு போக முடியும் என்று இருக்கிறது. அதாவது அங்க பாராளுமன்றம் சாங்ஷன் பண்ணா தான், அவர்கள் ஒன்றாக ஒரு குரலில் சொன்னா தான் நீங்க ஒரு போர் தொடக்க முடியும் என்று இருக்கிறது. ஆனால் இவர் தன்னுடைய ஏதோ அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அங்க நிச்சயமாக ட்ரம்பினுடைய கட்சி தான் செனட் ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, இரு சபைகள் அங்க 2 சபைகளிலும் அவர்கள் தான் மெஜாரிட்டியில் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் என்ட்ராஸ் பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனா ரிப்பப்ளிகன்ஸுக்கே அவர்களுக்கும் பல பிசினஸ் இருக்கு வெஸ்ட் ஏஷியால. அதெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.